ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜில்லு சேனல். இன்றைக்கி வந்து ஆதர்ஷோடைய ஸ்கூலுக்கு என்னென்ன தேவையோ அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரதுக்காக கிளம்பியாச்சு. வாங்க என்னென்ன வாங்கிட்டு வரணும்னு பார்க்கலாம். 6 hours later. ஸோ எல்லாருமே வந்து கிளம்பியாச்சு. போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கே வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் எல்லா திங்ஸும் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே இந்த ஆதர்ஷ் வந்து எல்லாத்தையும் வந்து மாற்றி மாற்றி வச்சு ஒரே அமக்கலம் பண்ணிடுறான். ஒரு வீடியோ கூட ஷூட் பண்ண விட மாட்டேங்கிறான். ஸோ அவனுக்கு ஸ்கூல்லே வந்து பார்த்திங்கன்னா வந்து பேக்குமே வந்து கொடுத்துருந்தாங்க. பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஜிப் இருக்கிற மாதிரி அதில் வந்து டெய்லி யூஸ் பண்ணுற டைரி அப்புறமா வந்து பார்த்தோன்னா ஒரு 4 லைன்ஸ் இருக்கிற ஒரு புக்கு மட்டும் ஒரு ஃபஸ்ட் டே வந்து கொடுத்து விட்டுருந்தேன். இந்த பேக் வந்து பார்த்தோன்னா இதுவுமே சேர்த்து ஸ்கூலில் கொடுத்துருந்தாங்க. இது மட்டும் வீட்டிலே வந்து இருந்துச்சு. ஏன்னா வந்து 12 புக்கு மாதிரி கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ புக்கும் குழந்தையால் எடுத்துகிட்டு போயிட்டு அவ்வளோ எப்படி ஃபஸ்ட் டேவே படிச்சிருவாங்கிறதுனால சரி கேட்கும்போது கொடுத்து விட்டுறலாங்கிறதுனால வச்சுருந்தேன். அப்புறம் வந்து இந்த ஃப்ளாஷ் கார்டெலாம் வந்து கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் டெய்லியும் வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்ட்டு. ஸ்கூலுக்கு போயிட்டு அட்மிஷன் போட்டுட்டு வந்த ஃபஸ்ட்டு டேவே ஆதர்ஷ் இதில் ஃப்ளாஷ் கார்டில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து சூப்பராக சொல்லிட்டான். இந்த ஃப்ளாஷ் கார்டில் வந்து பார்த்தோன்னா நார்மலாக இந்த ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, அனிமல்ஸு 1 to 3 ABCD இந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. எல்லாமே தம்பி வந்து சொல்லிட்டான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இந்த புக்ஸ் எல்லாம் வந்து இருந்துச்சு. தமிழ் புக்கே வந்து பார்த்திங்கன்னா 2 புக்கு வந்து இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பாட்டெல்லாம் வருதும். ஸோ இந்த மெய்யெழுத்துக்கள் அப்புறம் நெக்ஸ்ட்டு புக்கில் வந்து பார்த்தோன்னா அஆஇ இதுவே வந்து ரைட்டிங் வர மாதிரியுமே வந்து 2 லைன்ஸ் புக்காகவுமே வந்து கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் அதனுடைய அஆஇயில் வர அனிமல்ஸ் அந்த மாதிரி பேரும் வந்து கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கப்புறம் வரது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் அந்த மாதிரி வரது வந்து இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாகவே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா நமக்கு ஈஸியாக வந்து தெரியுது, குழந்தைங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஒன்றுத்தையும் பார்த்து தம்பிக்கிட்ட இதெல்லாம் ஓப்பன் பண்ணும்போதே ஸோ நான் போய் இதெல்லாம் இது பண்ணணுண்டா அது பண்ணணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மேக்ஸ் புக்கு. ஸோ இப்போவே வந்து குழந்தைங்களுக்கு கூட்டல், கழித்தல், கணக்கு அந்த மாதிரியெல்லாம் வந்து கொடுத்துட்றாங்க. அதுக்குள்ளேயே இந்த பிள்ளைங்க எப்படி வந்து கற்றுப்பாங்கங்கிற மாதிரி வந்து இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு திருப்பி இந்த 4 லைன்ஸ் இந்த மாதிரி வரது இதை வந்து கேபிட்டல், ஸ்மால் லெட்டர்ஸ், ABCD. ஸோ இதெல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட்டிங் ஒர்க்கு தான் போல் எல்கேஜிக்கு. தம்பி வந்து நாங்கள் வந்து ப்ரீகேஜி வந்து போடலை. சரி ஸ்ட்ரெயிட்டாக எல்கேஜியே போட்டோம் அப்படிங்கிறதுனால. ஏன்னா அவங்க கரெக்டாக 3 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இருந்தாலும் எல்கேஜியே போட்டோங்கிறதுனால நாங்கள் வந்து விட்டுட்டோம். ஸோ குழந்தையுமே வந்து இப்போ ஃபஸ்ட்டு போகிறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்படுறான் எல்கேஜிக்கே. ஏன்னா டெய்லி ஸ்கூல் போகும்போதே வந்து அழ ஆரம்பிச்சிட்டான். எப்படியோ டெய்லி காம்ப்ரமைஸ் பண்ணி அவனை ட்ரெயின் பார்க்க போகலாம் இது அதுன்னு சொல்லி எப்படியோ கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாத்துக்கும் சேர்த்து வந்து புக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3ங்கிற மாதிரி ABCD எல்லாமே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருந்தாங்க 3 புக்கில். ஸோ இந்த வவல்ஸு அப்புறம் இந்த கேம்லேயே வந்து இந்த ஆக்டிவிட்டியிலே வந்து கேம் மாதிரியெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இந்த இமேஜ் பார்த்து ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் நம்ம சின்ன வயசாக இருக்கும்போதே படித்த ஸ்டோரி தான். பட் இன்னமும் அதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க போல். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரீக்வன்சியாக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸு அப்புறம் இந்த ட்ராயிங் புக்கே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. செப்ரேட்டாக அவங்க வந்து ட்ராயிங் பண்ணுற மாதிரியும் ப்ளஸ் வந்து இமேஜ் பார்த்து ட்ராயிங் பண்ணுற மாதிரியுமே வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த க்ரையான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்ததோடு சரி, அதெல்லாம் எங்கே போச்சு, இருந்த இடமே தெரியாத பண்ணிட்டான் இந்த ஆதர்ஷு. குழந்தைங்க இருக்கிற இடத்துல எந்த பொருளுமே வச்ச இடத்துல இருக்காதுங்கிறது கரெக்டாக வந்து இருக்குது. ஸோ அவங்க இல்லைனாலும் நமக்கு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் சம்டைம்ஸ் என்னடா இப்படி பண்ணுறாங்களேங்கிற மாதிரி வந்து இருக்குது. பட் ஓகே, எல்லாமே நல்லா தான் வந்து இருக்குன்னு நினச்சிக்க வேண்டியது தான். ஆதர்ஷ்க்கு வந்து இதெல்லாம் வந்து யாருக்குடா அப்படின்னு கேட்டால் எல்லாமே என்னது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து யூனிஃபார்ம் வந்து 2 செட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து 3 சைஸ் இருக்கிறது கொடுத்துருந்தாங்க. சரி தம்பிக்கு அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்ததுனால அப்புறம் சேஞ்ச் பண்ணி 4 சைஸ் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் ஸ்கூலில் என்னென்ன திங்ஸ் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்தாச்சு. 2 லஞ்ச் டவல் வந்து கேட்டிருந்தாங்க. ஏன்னா குழந்தைங்க சாப்பாடெல்லாம் சிந்தாமல் சாப்பிடணுன்ற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து இந்த கர்ச்சிஃப் குழந்தைங்களுக்கு அட்ராக்ஷனாக இருக்கிற மாதிரியே எல்லா திங்ஸுமே வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போல்லாம் இந்த மாதிரி வந்து நிறைய வந்து பொம்மை எல்லாம் வச்ச மாதிரியெல்லாம் கர்ச்சிஃப்லாம் வந்துச்சு. இப்போ தான் இதெல்லாம் நான் பார்க்குறேன். முன்னாடி நம்ம இருக்கும்போதெல்லாம் ஒரு வேளை இருந்துச்சா, நான் தான் சரியாக பார்க்கலையே என்னன்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட்டு அவன் வந்து இந்த பாக்ஸ் தான் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தான். ஓவல் ஷேப்பு
ஸோ நல்லா தான் இருந்துச்சு அவனுக்கு ஸ்நாக் கொடுத்து விடுறதுக்காக. ஒரு 2 நாள் யூஸ் பண்ணிட்டோம். இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டே ஸ்கூல் ஜாயினிங் அப்போ எமர்ஜென்சிக்காக இது வாங்கிட்டு வந்தது. இது தம்பியால் யூஸ் பண்ண முடியல, அந்த அளவுக்கு தண்ணி குடிக்க தெரியல இது குழந்தைக்கு. சரி எமர்ஜென்சிக்கு ஓகே, நம்ம அப்புறமா நல்ல பிராண்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ நல்ல பிராண்டடில் வாங்கணும்னு யோசிச்சு தான் இந்த மில்டன் பிராண்ட் இது வாங்கிட்டு வந்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே வந்து இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப நாளாக வந்து தேடிட்டே இருந்தோம். அவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரி பாட்டிலே எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சில்வரில் நல்லா இருந்துச்சு, குவாலிட்டி வைஸ் சூப்பராகவே வந்து இருந்துச்சு. ஹாட்டாக ஏதாச்சும் தண்ணி ஃபில் பண்ணால் கூட வெளியில் லீக் ஆகலை, அந்தளவுக்கு நல்லாவே வந்து இருந்துச்சு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சில்வர். இந்த சைடில் டாப்பில் மட்டும் பிளாஸ்டிக் வந்து இருந்துச்சு. அந்த சிப்பரில் இருக்கிற அந்த பழுப்புமே நல்லா வந்து இருந்துச்சு, நல்லா ஸ்ட்ராங்காகவே வந்து இருந்துச்சு. ஸோ பாருங்கள் ஃபுல் லென்த்துக்குமே வந்து இருக்குது. குழந்தைங்க இது வந்து சாய்ச்சி குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கூட தேவையில்லை, அப்படியே வந்து எடுத்து குடிச்சிடலாம் ஈஸியாக. அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்துமே ஆதர்ஷ்க்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு, இல்லை எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப நாளாக தேடிட்டே இருந்து இப்போ தான் கிடச்சதா, அதனால். அப்புறம் அவன் வந்து எல்லோ கலர் தான் வேணும்னு கேட்டிருந்தான், அதுக்குனால எல்லோ கலரே வாங்கியாச்சு. ஸோ இன்னும் வந்து டிஃபன் பாக்ஸும் லஞ்ச் பாக்ஸு ப்ளஸ் லஞ்ச் பேக் 2 மட்டும் வாங்கிட்டா ஃபினிஷ். ஸோ இது வந்து பார்த்தோன்னா அவன் தான் வந்து கேட்டிருந்தான். ஜாமெண்ட்ரி பாக்ஸு, இந்த பென்சில், எரேசர், ஷார்ப்னர் இது எல்லாமே வந்து வீட்டு யூஸ்க்காக தான், ஸ்கூலில் வந்து அவங்களே கொடுத்துறேன்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அவ்வளோதான், எல்லா திங்ஸும் வாங்கியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ஹெல்தி ரெசிபி வீடியோஸும் நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். தேவைப்படுறவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.